bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா The Amazing Spider-Man. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ங்க இந்த படமும் The Amazing Spider-Man 1 and 2 வந்துட்டு நான் பார்த்துட்டேன். ஸோ அடுத்தடுத்து செப்பரேட்டாக வந்துட்டு நான் ரிவ்யூன்றது போடுறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு The Amazing Spider-Man 1 ஓகேவா, நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபில் வெர்ஷன் ஓகேவா. ஸோ நிறைய பேருக்கு இந்த வெர்ஷன் பிடிக்காது, எனக்கும் ஆரம்பத்தில் பிடிக்கல. பட் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல. இப்போ திரும்ப ரீவாச் பண்ணுறப்போ நல்லா இருக்கு அந்த மாதிரி தான் தோணுது ஓகேவா. ஸோ இந்த படம் வந்து 2012 வெளியே ஆனிச்சு சரிங்களா. ஸோ ஸ்டில் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க யாரும் ஒன்று பார்க்கல, டைம் தான் செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ இப்போ ரிவ்யூவில் ஆப்வியஸ்லி எல்லாம் நான் சேமாக தான் சொல்ல போகிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யாரும் இந்த படம் பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஒப்பீனியன் எஸ் ரிவ்யூ வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த வேர்ஷன் ஓகேவா எல்லாருக்கும் கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ்க்கு என்னையும் உள்பட டாபி மெக்கர் அவர் நடித்த வேர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் அதுதான் பிடிக்குங்க. அவரோட அந்த கேரக்டர் அவர் பிளே பண்ண பீட்டர் பார்க்கறா இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் கேரக்டராக இருக்கட்டும், அவர் ரொம்ப சூட்டபிளாக இருந்தா ஒரு பர்ஃபெக்டான கேஸ்டிங் சொல்லுவேன். த ரியல் ஓஜி ஸ்பைடர்மேன் அண்ட் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்த யூனிவர்ஸே எனக்கு பிடிக்கும் சரிங்களா. அந்த 3 ஸ்பைடர்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக சூட்டு ஓகேவா, ஸ்பைடர்மேன் சூட் வந்துட்டு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதெல்லாம் எப்படி தச்சாரா செஞ்சாரா அதெல்லாம் வந்துட்டு காமிக்க மாட்டாங்க. பட் சூட்டு செம்ம தரமாக இருக்கும். லைக் வந்து திக்காக இருக்கும். லைக் வந்து அந்த அந்த வெப்போட டிசைன் இருக்கும்ல சூட்டில், லைக் வந்து அது வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. லைக் வந்து இப்போ இந்த ஆண்ட்ரூ கேர்ஃபில் ஃபர்ஸ்ட் இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 1லேயும் நம்ம ஸ்பைடர்மேன் இப்போ இருக்காரு நம்ம டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஸ்பைடர்மேன் MCU ஸ்பைடர்மேனோட அவரோட சூட்டும் வந்துட்டு லைக் வந்து பிரிண்டட் இருக்கும் ஓகேவா, பிரிண்ட் பண்ணியிருக்கும் அந்த இது. ஸோ அதனால வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது விஷுவலாக என்ன பார்க்கறதுக்கு. டோபி மேக்கர் சூட் பார்த்துருக்கீங்க தானே, லைக் வந்து அந்த வெப் டிசைன்லாம் தனியாக அதுக்கு வந்து டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஒட்டுவாங்க ஓகேவா. ஸோ அதனால அது வந்துட்டு தனியாக இருக்கும் ஓகேவா. சூட் வந்து லைக் வந்து பிளாங்காக தான் இருக்கும், அதை வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒட்டுவாங்க ஓகேவா. அதனால வந்துட்டு அதுக்கு சூட்டுக்கே வந்துட்டு தனியாக மென கேட்டிருக்காங்க ஓகேவா. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு அமேசிங் ஸ்பைடர்மேன் இந்த படத்துக்கு வரும்போது ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் படத்தில் வந்துட்டு நம்ம டாக்டர் கார்னர் தான் வந்துட்டு ஆஸ் அ லிசர்ட் தான் வில்லன் ஓகேவா. ஸோ இது அப்புறம் அதே ஸ்டாரி அதான் லைக் வந்து ஆரிஜின் ஸ்டாரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு டீனேஜர் பையன் ஓகேவா, அவனுக்கு வந்துட்டு ஒரு ரேடியோ ஆக்டிவ் வந்துட்டு ஸ்பைடர் கடிச்சிடும். அதனால அவனுக்கு வந்துட்டு ஸ்பைடர் பவர் ஓகே ஸ்பைடர் பவர் வந்துடும். பட் இந்த கதையில வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லியிருப்பாங்க வச்சுக்கலாமே சரிங்களா. ஸோ ஆல்ரெடி அவன் வந்துட்டு லைக் வந்து எப்படி சொல்றது, அவங்க அப்பா ஒரு சயின்டிஸ்ட். அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி கேன்சருக்கு சில டிசீஸ்க்கு வந்துட்டு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஸ்பைடரை வச்சு லைக் வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிற மாதிரி ஓகேவா. கேன்சரே தடுக்கிறதுக்கு மாதிரி அவர் வந்துட்டு மருந்து கண்டுபிடிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்துட்டு எடுத்துட்டு போனால் ஒன்றும் ஆபத்தாயிரும் சொல்லிட்டு அதை வந்துட்டு கேன்சல் பண்றாரு ஓகேவா. அந்த மாதிரி கதை கொண்டு போவாங்க. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் வளவலன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படமும் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 hours 16 minutes. பட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes அந்த ஆரிஜின் போகிற வரைக்கும் உங்களுக்கு செம்ம போர் அடிக்கும். எனக்கு போர் அடிச்சு எப்போ மனசை வந்து ஸ்பைடர்மேனா ஓகேவா ஸ்பைடர்மேனா இறங்கினாரோ அப்போதான் கொஞ்சம் பீக் எடுத்துச்சு கண்டிப்பாக சொல்லுவேன். பட் இந்த படத்தில் எனக்கு பிரச்சனை ஒன்று தான் சூட்டு ஓகேவா. சூட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன்னாலே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஸ்பைடர்மேன் தானே. அதனால அவங்க சூட்டு வந்துட்டு பிரைட்டாக இருக்கும் ஓகேவா. பிரைட்டாக இருக்கும், இந்த ரெட் அண்ட் ப்ளூ வந்து பிரைட்டாக தெரியும் ஓகேவா. லைக் வந்து அமெரிக்கா கொடி ஃபிளாகோட கலர் மாதிரி. ஆக்சுவலி வந்துட்டு ஸ்பைடர்மேனோட சூட்டு அந்த கலர் அந்த ப்ளூ அண்ட் ரெட் வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணப்பட்டதே வந்துட்டு நம்ம அமெரிக்கா அதை தான் ரெசம்பிள் பண்றாங்க ஓகேவா. அவர் இவ்வளோ பெரிய என்ன சொல்றது நாட்டு மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை காட்டுறதுக்காக தான். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தை சூட் வந்துட்டு ரொம்ப அப்படியே டார்க் ஷேடா இருக்கும். லைக் அந்த பிளாக்கும் அந்த ரெட்டும் ப்ளூவும் லைக் வந்து ரொம்ப டார்க்காகவும் இருக்கும் ஓகேவா. கண்ணு ஒரு குட்டியோன்னு இருக்கும் ஓகேவா. ஒரு மாதிரி ஷைனிங் அடிக்கும் அந்த கண்ணோட இது சொல்றேன். மனசும் கூட இப்போ டோபி மேக்கர்லாம் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவர் என்ன சொல்றது, இந்த ஸ்பைடர் கடிச்சோன்னே மயக்கம் போட்டு வர தூங்கிறதுக்கு அப்புறம் ஏஞ்சி பார்க்குறப்போ வந்துட்டு அவர் கண்ணாடி போட தேவையில்ல, கண்ணு நல்லா தெரியும். பாடி பில்ட் பண்ண மாதிரி மசில் வந்துடும் ஓகேவா. பட் இந்த படத்துல மனசை வந்துட்டு ஒளி குச்சியா இருக்காருங்க ஓகேவா. ஸ்பைடர் ஓகே தான்டா, ஆனால் பள்ளி மாதிரி ஒழிக்கிருக்காரு அந்த மாதிரி தான் தோணுச்சுங்க ஓகேவா. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் படம் இந்த 1 பார்க்கறதுனால அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் 2ல எல்லாம் பெட்டராக இருந்தார். ஓகேவா, இந்த படத்தோட சொல்கிறேன் சரிங்களா. ஸோ சூட்டு தான் எனக்கு ஒரு பிரச்சனை சரிங்களா. மற்றபடி இந்த படத்தில் நிறையா ஷார்ட்ஸு லைக் வந்து ஸ்விங் பண்ணுறது ஓகேவா. பட் 2ல வந்துட்டு நிறையா இருக்குது. பட் வந்து இது ஓப்பனிங்கே ஓகேவா, ஓப்பனிங் அதெல்லாம் இப்போ புல் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. லைக் வந்து ஓப்பனிங் லைக் வந்து அவர் வந்துட்டு சூட் வந்து செய்வார். அவரே வந்து சொந்தமாக வந்துட்டு அச்சுலாம் எடுத்து செய்வார். அதை போட்டுட்டு ஒரு சீன் இருக்கும். லைக் வந்து அவரோட வெப் ஷூட்டர் அந்த வெப் ஷூட்டர் நான் சொல்ல மாட்டேன். நம்ம டோபிக்கு சொந்தமாக வெப் வந்து வரும், உடம்புலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இதே வந்து இவருக்கும் டாம் ஹாலண்ட் MCU ஸ்பைடர்மேனுக்கும் வந்துட்டு வெப் ப்ரொடியூஸ் ஆகாது. யான்னு வந்துட்டு அவங்க எக்ஸாக்டாக இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அவங்களே வந்துட்டு சொந்தமாக வெப் ஷூட்டர் வந்துட்டு தயாரிச்சுக்கிறாங்க. இப்போ ஆப்வியஸ்லி நம்ம டாம் ஹாலண்ட் லைக் வந்து நம்ம MCU ஸ்பைடர்மேன் வந்துட்டு நம்ம அயன்மேனோட இதுதான். பட் இப்போ வந்துட்டு அவர் சொந்தமாக வெப் ஷூட்டர் செய்ய வேண்டியது இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி தான் நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டோட வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனும் அவரே சொந்தமாக வந்துட்டு இந்த ஆஸ்காப்பில் அவனுக்கு தானே ஸ்பைடரை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவனுங்கிட்டேருந்து வாங்கி அந்த ஸ்பைடர் ஃபியூட் இருக்கும், அதை வந்துட்டு இவரும் வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவர் ஒன் ஆஃப் த ஜீனியஸ் கண்டிப்பாக சொல்லலாம் நம்ம பீட்டர் பார்க்க. ஓகே, அவருக்குன்னு ஒரு சொந்தமாக வந்துட்டு ஒரு இது செஞ்சுப்பாரு, இந்த வெப் ஷூட்டர் செஞ்சுப்பாரு. ஸோ அதை ஆன் பண்ணிட்டு லைக் வந்து அதை வாட்ச்ல செஞ்சிருப்பாரு. ஓகேவா, வாட்ச் இருக்குல்ல கடிகாரத்தோட அதெல்லாம் எடுத்துட்டு அந்த பிளேட்ல தான் செஞ்சிருப்பாரு. ஆன் பண்ணிட்டு வெப் ஷூட் ஆன் பண்ணிட்டு ஸ்விங் பண்ணிட்டு முன்னுக்கு வந்து ஒரு கண்ணாடி பில்டிங் இருக்கும். ஓகேவா, அவர் ஸ்விங் பண்ணிட்டு வந்துட்டு அந்த கண்ணாடி பில்டிங்ல ஒட்டணும். அதெல்லாம் எப்படி எடுத்தீங்க அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சுங்க. கேமரா இங்க வச்சுட்டு எடுத்தீங்களா இல்லையா அப்படி தெரியும். அது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க விஷுவலா பாருங்க, தரமா இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அந்த லிசர்ட். ஓகேவா, லிசர்ட் ஃபுல்லா சிஜி. பட் அந்த சிஜி அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஓகேவா, ரியலிஸ்டிக் அது மேக்கப் இல்லை, சிஜி தான், ஃபுல்லா கிராஃபிக்ஸ் தான். ஓகேவா, ஃபுல்லா கிராஃபிக் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். நடக்குது சத்தம் கத்துடுது, அந்த ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்ல காமிப்பாங்க, கண்ணு வந்துட்டு க்ளோஸ்அப்ல காமிப்பாங்க. ஓகேவா, அது வந்துட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த லவ் ட்ராக் ஓடும், குவென் ஸ்டேசியும் இருக்கும், லவ் ட்ராக் ஓடும். அது ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். பட் 2வது படம்லாம் போட்டு தள்ளிட்டீங்களே. ஓகேவா, அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பைடர்மேன் வந்துட்டு லைக் டவுன் ஆகிற கட்டத்தில் இருக்கும். லைக் வந்து அவர் காலில் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க, கால் ஓட முடியாது. ஓகே, அப்போ வந்துட்டு பிரிட்ஜில் வந்துட்டு ஒரு கிரெயின் ஒருத்தரோட பையனை வந்துட்டு காப்பாற்றிருப்பாரு அந்த பிரிட்ஜ் ஆக்சிடென்ட் சீனில். ஓகேவா, ஸோ அது காப்பாற்றிருப்பாரு. ஸோ அது லைக் வந்துட்டு நீ நல்லது பண்ணாலும் நல்லது நடக்கும்டா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவன் பையனை காப்பாற்றின அந்த ஃபாதருக்கு வந்துட்டு அந்த கிரெயின் ஓட்டுறவர் அவர் வந்துட்டு ஸ்பைடர்மேனுக்கு வந்துட்டு அந்த வழி விட்டுறதுக்கு கிரெயின்லாம் வந்துட்டு ஒன்று மேலே வந்துட்டு அவர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவார். லைக் வந்து ஆஸ்காப் பில்டிங் போகிறதுக்கு கடைசி கட்டம் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அங்கேருந்து ஸ்பைடர்மேன் ஸ்விங் பண்ணிட்டு போட்ட மியூசிக், அவர் ஸ்விங் பண்ண விதம் அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே அல்டிமேட்டாக உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த சிட்டியை காமிச்சாங்க பாருங்க, வாவ் அழகா இருந்துச்சுங்க. அந்த நியூயார்க் சிட்டி லைக் வந்து அது ஃபிக்ஷனல் தான், போய் தான், ஃபுல்லாக போய் தான். எதுவுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு என்ன சொல்றது ஆன் த ஸ்பாட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகேவா, என்ன சொல்றது ரியல் லொகேஷன் எடுக்கல, எல்லாமே செட்டு தான் நினைக்கிறேன். எல்லாம் செட்டு சொல்றத விட எல்லாம் ப்ளூ ஸ்க்ரீனு. ஓகேவா, எதுவுமே ப்ராக்டிக்கல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு உடைக்க முடியாது பாருங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அவங்க அந்த வேர்ல்டை ப்ரெசென்ட் பண்ண விதம். ஓகேவா, ஸோ அது நல்லா இருந்துச்சு, உண்மையும் நல்லா இருந்துச்சு. பட் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனால லைக் ஆரிஜினல் காட்டுறதுனால ரோபி மேக்கரே அப்படி தான் இருந்தாரு, ஒரு பேக்கு மாதிரி. ஓகேவா, ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் ரொம்ப பேக்கு மாதிரி இருந்தாரு. ஓகேவா, குழந்த மாதிரி இருந்தாரு. ஓகேவா, அது கொஞ்சம் நல்லா இல்லை. ஓகேவா, பட் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அது வந்துட்டு நான் அடுத்த பாட்டு ஓகேவா அடுத்த அந்த ரிவ்யூவில் சொல்கிறேன் சரிங்களா. இதோட நான் வந்துட்டு இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேருக்கு வந்துட்டு மோஸ்ட் பீப்புளுக்கு ஃபேவரட் எல்லாம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரட்டாக இருக்கும்ல இந்த படம். ஸோ இந்த வெர்ஷன், இந்த ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் எத்தனை பேருக்கு ஃபேவரட்டாக இருக்குது, இந்த படம் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி விட முடிச்சுக்கிறேன். See you next time. Signing off. I'm Naveen. Take care. Bye.